அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஸ்வயம் காணொளியில் நாம் காண இருக்கும் பொருளாவது தெளிவிலி கட்டுப்பாட்டு அமைப்புகள் மற்றும் எல்லைகள், அதாவது ஃபஸி கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் அண்ட் ஹெட்ஜஸ் என்னும் பொருள் ஆகும். இந்த காணொளியில் நாம் 3 விதமான பொருள்களை குறித்து நாம் உரையாற்ற இருக்கின்றோம். சுகனோ தெளிவிலி அனுமான அமைப்பு எனப்படும் சுகனோ ஃபஸி இன்ஃபரன்ஸ் சிஸ்டம்ஸ், தெளிவிலி கட்டுப்பாட்டு அமைப்புகள் என்று வழங்கப்படும் ஃபஸி கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், ஃபஸி ஹெட்ஜஸ் என்று அழைக்கப்படுகின்ற தெளிவிலி வேலிகள் ஆகிய 3 பொருட்களை குறித்து இந்த காணொளியில் நாம் காண உள்ளோம். இவற்றுள் 2 விதமான தெளிவிலி அனுமான அமைப்புகள் நம்முடைய ஃபஸி சிஸ்டத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அவற்றுள் டகாகி சுகனோ என்பதும் மம்தானி என்பதும் அந்த 2 தெளிவிலி அனுமான அமைப்புகளாகும். இவற்றுள் மம்தானி அனுமான அமைப்பானது பல்வேறு அப்ளிகேஷன்களில் பல்வேறு பயனீடுகளில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. அதுபோலவே டகாகி சுகனோ அமைப்பும் பல்வேறு அப்ளிகேஷன்களில் அவற்றின் தேவைகளுக்கு ஏற்ப பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த டகாகி சுகனோ அமைப்பானது 1985ஆம் ஆண்டு டகாகி, சுகனோ, கேங் ஆகியோரால் அறிமுகம் செய்யப்பட்டதாகும். இந்த டகாகி சுகனோ அனுமான அமைப்பிற்கும் மம்தானி அமைப்பிற்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை நாம் காணுகின்ற போது, மம்தானி அனுமான அமைப்பு தன்னுடைய அவுட்புட் அல்லது வெளியீடுகளுக்காக தெளிவற்ற ஃபஸி தொகுப்புகளை பயன்படுத்துகின்றது. தெளிவான வெளியீட்டினை பெறுவதற்காக ஒரு டீஃபெசிஃபிகேஷன் படி இவற்றுள் அத்தியாவசியமாக அமைகின்றது. அதே சமயத்தில் நாம் சுகனோ மாடலை எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற போது அது உள்ளீடுகளின் மாறிலி அல்லது நேரியல் செயல்பாட்டை வெளியீடுகளாக பயன்படுத்துகின்றது. அதாவது கிறிஸ்பி அவுட்கமாக அது உருவாக்கி அவற்றின் வாயிலாக இந்த டீஃபஸிஃபிகேஷன், அதாவது ஃபஸிஃபிகேஷன் நீக்க செயல்முறையை மிக எளிமையாகவும் மிக திறன் வாய்ந்ததாகவும் இது மாற்றி அமைக்கின்றது. இந்த மம்தானி மற்றும் சுகனோ ஆகிய 2 கட்டுப்பாட்டு அமைப்புகளுக்கு இடையேயுள்ள வேறுபாடுகளை நாம் காணுகின்ற போது, இவற்றுள் தெளிவற்ற தொகுப்புகள் மம்தானி அமைப்பினுடைய வெளியீடாக காண கிடைக்கின்றன. அதேபோல சுகனோ அமைப்பினில் தெளிவான மதிப்புகளை நாம் பெறுகின்றோம். அதேபோன்று மம்தானி அமைப்பானது நிபுணர்களினுடைய உள்ளீட்டினை தன்னுடைய ஒரு கட்டுப்பாடாக கொண்டுள்ளது. அதேபோல சுகனோவில் நிகழ்நேர கட்டுப்பாட்டையும் உகப்பாக்கம் எனப்படுகின்ற ஆப்டிமைசேஷன் செயல்முறையும் தன்னுடைய வழியாக கொண்டுள்ளது. நெகிழ்வுத்தன்மையை நாம் காணுகின்ற போது மம்தானி செயல்முறையை விட சுகனோ செயல்முறையில் நெகிழ்வுத்தன்மை அதிகமாக காணப்படுவதை நாம் அறிய இயலுகின்றது. இதனுடைய ஒரு சிறிய பார்வையை நாம் இங்கே காணுகின்ற போது, எத்தகைய காம்பனன்ட்ஸ், அதாவது அவற்றினுடைய உட்பொருட்கள் இந்த அமைப்பிலே இடம்பெற்றுள்ளன என்று நாம் காணுகின்ற போது, ஒரு கிறிஸ்ப் இன்புட், அதாவது அறுதி இன்புட் இதனுடைய இடுவரலாக வழங்கப்படுகின்றது. அதேபோன்று ஒரு அறுதி அவுட்புட் எனப்படுகின்ற அறுதி வெளியீடு, கிறிஸ்ப் அவுட்புட் இதனுடைய வெளியீடாக நமக்கு கிடைக்கின்றது. இவற்றின் மீது செயலாற்றக்கூடிய அலகுகளாக, யூனிட்ஸ் ஆக நம்முடைய ஃபஸி இன்ஃபரன்ஸ் யூனிட், நாலேஜ் பேஸ், டெசிஷன் மேக்கிங் யூனிட் மற்றும் டீஃபஸிஃபிகேஷன் இன்ஃபரன்ஸ் யூனிட் ஆகிய 4 அலகுகளும் செயலாற்றி வருகின்றன. இவற்றினுடைய ஒரு பருந்து பார்வையை நாம் காணுகின்ற போது, ஃபஸியாக்க அனுமானம் முதலாவதாக சில விதிகளின் தொகுப்பினை கொண்டும் தரவு தொகுப்பினை கொண்டும் தன்னுடைய பணியை ஆற்றி வருகின்றது. நிறைவாக நம்முடைய ஃபஸி நீக்க அனுமானம் என்று வழங்கப்படுகின்ற டீஃபஸிஃபிகேஷன் ப்ராசஸ் இவற்றினுடைய நிறைவு பகுதியை செயலாற்றி வருகின்றது. இவற்றினுடைய படிநிலைகளை நாம் காணுகின்ற போது, இந்த செயல்முறையில் இடுவரல் மதிப்புகளுக்கான உறுப்பு செயல்பாட்டின், அதாவது மெம்பர் ஃபங்க்ஷன் வாயிலாக உறுப்பு மதிப்பினை அடைதல் என்னும் ஃபஸிஃபிகேஷன் என்னும் ஸ்டெப் என்னும் படிநிலை முதலாவதாக அமைகின்றது. இந்த உறுப்பு மதிப்புகளை நாம் அடைந்த பிறகு அவற்றின் வாயிலாக விதிகளின் கணத்தினை, கணம் என்பது வெயிட், அந்த விதிகளினுடைய வெயிட் மதிப்பினை மதிப்பிடுவதற்காக அடுத்த படிநிலையானது செயலாக்கப்படுகின்றது. இவ்வாறு விதிகளினுடைய கணத்தினை நாம் அறிந்த பிறகு ஒவ்வொரு விதிக்கும் தகுந்த குவாலிஃபைடு கான்சிக்வென்ட் என்று வழங்கப்படுகின்ற விளைவியினை உருவாக்குவது நம்முடைய அடுத்த படிநிலையாக விளங்குகின்றது. இவ்வாறு பெறப்பட்ட குவாலிஃபைடு கான்சிக்வென்ட், அதாவது தகுந்த விளைவுகளிலிருந்து கிறிஸ்பி விடுவரல்களை, அறுதி விடுவரல்களை பெறுவது நம்முடைய டீஃபஸிஃபிகேஷன் படிநிலையாக விளங்குகின்றது. இந்த 4 படிநிலைகளை ஒவ்வொன்றாக நாம் நம்முடைய சுகனோ மாடலில் நாம் காணுகின்றோம். இதனுடைய இரத்தின சுருக்கமாக எவ்வாறு இந்த மாதிரி இயங்குகின்றது என்பதை நாம் காணுகின்ற போது, உதாரணத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டால் ஐ என்னும் ஒரு விதியை எடுத்துக்கொள்வோம். அந்த ஐ என்னும் விதியினை பின்பற்றி சில இன்புட்ஸ், அதாவது இடுவரல்களை நாம் காணுகின்ற போது x1, x2 மற்றும் xn வரையிலான n வகையான இடுவரல்களை நாம்
இங்கு காண்கின்றோம். இவை ஒவ்வொன்றும் எவ்வாறு இந்த ஃபசி மாடலில் பங்கு பெறுகின்றன என்பதை நாம் காணுகின்ற போது இவற்றினுடைய தொடர்பினை விளக்குகின்ற சமன்பாடாக yi என்னும் இந்த மதிப்பினை நாம் அடைகின்றோம். yi என்பது இங்கே கண்டுள்ளபடி சில குணகங்கள், அதாவது கோஎஃபிஷியன்ட்கள் a0, a1, a2 என்று வழங்கப்படுகின்ற பல்வேறு குணகங்களின் வாயிலாக அவற்றை x1, x2 மற்றும் xn ஆகிய பல்வேறு வேரியபிள்களை இணைக்கக்கூடிய ஒரு சமன்பாடாக இங்கு விளங்குகின்றது. இந்த x1 முதல் xn வரையிலான இடுவரல்களை பொறுத்து I என்னும் விதியினுடைய வெயிட், அதாவது கணம் நிர்ணயிக்கப்படுகின்றது. இதனுடைய தொகுப்பு வினையாக நாம் கருதுவது இந்த வெயிட் என்று குறிப்பிடுகிறோம் அல்லவா. உதாரணமாக I என்னும் விதிக்கு wi என்னும் வெயிட்டினை நாம் வழங்குகின்றோம். அதே போன்று yi என்னும் விடுவரலை நாம் பெறுகின்றோம். இவற்றுக்கிடையேயான மல்டிப்ளிகேஷன் அல்லது பெருக்கல் மதிப்பினை நாம் ஏற்றுக்கொண்டு அவற்றினுடைய சம்மேஷன் என்று வழங்கப்படுகின்ற கூட்டுத்தொகையை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அதாவது சுருக்கமாக நாம் இந்த சமன்பாட்டிலே காண இருப்பதை போல தொகுப்பு வினையானது y = summation of wi divided by summation of wi என்றவாறு இது அமைகின்றது. இது எவ்வாறு அமைகின்றது என்பதை பின்வரும் உதாரணத்தை கொண்டு நாம் மிக எளிதாக விளங்கிக் கொள்ளலாம். உதாரணமாக I1 மற்றும் I2 என்னும் இரு இடுவரல்களை நாம் இங்கே எடுத்துக்கொள்கின்றோம். இவற்றை நாம் மொழியியல் கூறுகளின் வாயிலாக நாம் வகைப்படுத்துகின்றோம். உதாரணமாக I1 என்பது லோ, மீடியம், ஹை, குறைவு, மத்தியமம், அதிகம் என்னும் 3 நிலைகளை சுட்டி காட்டுகின்றது. அதேபோல் I2 என்னும் இந்த வேரியபிள் அல்லது இடுவரல் 3 விதமான நிலைகளை சுட்டி காட்டுகின்றது. இவை நியர், ஃபார், வெரி ஃபார், அதாவது அருகில் உள்ளது, தொலைவில் உள்ளது, மிக தொலைவில் உள்ளது என்னும் 3 படிநிலைகளை இது சுட்டி காட்டுகின்றது. இவ்வாறு வழங்கப்படுகின்ற இந்த I1 மற்றும் I2 என்னும் இரு இடுவரல்களை கொண்டு இவற்றுக்கிடையேயான விதிகளை நாம் நிர்ணயிக்கின்ற போது 3x3, அதாவது 9 விதமான விதிகளால் இந்த விதி தொகுப்பானது கட்டமைக்கப்பட்டுள்ளதை நாம் காணுகின்றோம். இதனுடைய ஒரு தொடர்ச்சியாக நாம் காணுகின்ற போது ஒரு I விதியினுடைய விடுவரலை நாம் வழங்கக்கூடிய சமன்பாட்டினை இங்கே காணுகின்றோம். இவற்றுள் இருவிதமான இன்புட்கள், இருவிதமான இடுவரல்கள் I1 மற்றும் I2 வழங்கப்படுகின்ற போது அவற்றுக்கிடையேயான ஒரு ஃபங்க்ஷனின் வாயிலாக இந்த விடுவரல் yi வழங்கப்படுகின்றது. உதாரணமாக yi = function of I1, I2, அதாவது I1 மற்றும் I2 என்னும் இரு இடுவரல்களினுடைய ஒரு ஃபங்க்ஷனாக yi நமக்கு வழங்கப்படுகின்றது. இவற்றை மேலும் நாம் விவரித்து ஒரு குணகங்களின் வாயிலாக, கோஎஃபிஷியன்ட்ஸ் வாயிலாக நாம் வழங்குகின்ற போது ai1 into I1 plus bik into I2 என்று இந்த சமன்பாட்டின் வாயிலாக நாம் வழங்குகின்றோம். இங்கே j மற்றும் k என்னும் மாறிலிகள் 1, 2 மற்றும் 3 ஆகிய மதிப்பீடுகளை பெறுகின்றன. இவற்றினுடைய உதாரணத்தை நாம் கீழே காணுகின்ற போது ai1 என்பது L அல்லது லோ என்னும் வரிசையையும், ai2 அல்லது 2 என்பது M என்னும் வரிசையையும், ai3 என்பது H அல்லது ஹை என்னும் வரிசையையும் குறிப்பிடுகின்றது. அதேபோன்று bi1 என்பது நியர் அல்லது அருகில் உள்ளது என்பதையும், bi2 என்பது ஃபார் அல்லது தொலைவில் உள்ளது என்பதையும், bi3 என்பது மிக தொலைவில் உள்ளது, வெரி ஃபார் என்பதையும் குறிப்பிடுகின்றது. தற்போது நாம் இந்த I1 மற்றும் I2 ஆகிய இரு இடுவரல்களுக்கு முறையே 6.0 மற்றும் 2.2 ஆகிய மதிப்புகளை நாம் வழங்குவதாக எடுத்துக்கொள்வோம். இவற்றின் வாயிலாக எவ்வாறு இந்த கணக்கீடு நிகழ்த்தப்படுகின்றது என்பதை நாம் காணுகின்றோம். இதன் ஒரு தொடர்ச்சியாக நம்முடைய விதி தொகுப்பில் 4 விதமான விதிகள் நமக்கு வழங்கப்பட்டுள்ளன. இவை y1 என்னும் விடுவரலுக்கும் I1 மற்றும் I2 ஆகிய இடுவரல்களுக்கும் இடையேயான தொடர்பினை வழங்குகின்ற சமன்பாட்டு கூறுகளாகும். இவற்றில் முதல் விதியை நாம் காணுகின்ற போது y1 = I1 + 2I2, அதேபோன்று y2 = I1 + 3I2, y3 = 2I1 + 2I2, y4 = 2I1 + 3I2 என்னும் என்ற 4 விதிகளை நாம் வழங்குகின்றோம். இவற்றை நாம் ஒரு வரைபடத்தின் வாயிலாக நாம் காணுகின்ற போது இவற்றுள் நம்முடைய ஃபசி சிஸ்டம் வடிவமைக்கப்படுகின்ற அமைப்பின் அடிப்படையில் லோ, மீடியம் மற்றும் ஹை, அதாவது குறைவு, மத்தியமம் மற்றும் அதிகம் என்னும் இந்த 3 விதமான நிலைகளும் ஒன்றுக்கொன்று மேற்பொருந்தக்கூடியவையாக, ஓவர்லேப் ஆகக்கூடியவையாக காணப்படுவதை நாம் இந்த படத்தில் நாம் காண இயலும். அதேபோன்று நியர், ஃபார் மற்றும் வெரி ஃபார் என்னும் இந்த 3 நிலைகளுக்கிடையே
ஒரு ஓவர்லேப்பிங் நிலையையும் நாம் காண முடிகின்றது. இந்த படத்தில் நாம் காணுகின்ற போது I1 என்னும் இடுவரலுக்கு நாம் 6.0 என்னும் மதிப்பினை வழங்குகின்ற போது அது ஒன்று L அல்லது M ஆகிய 2 நிலைகளில் ஒன்றினை பெறுவதாக அமைவதை நாம் காண முடிகின்றது. I2 என்னும் அந்த இடுவரலுக்கு 2.2 என்னும் மதிப்பினை நாம் வழங்குகின்ற போது அது ஃபார் அல்லது வெரி ஃபார் என்னும் 2 நிலைகளில் ஒன்றினை அடைவதை நாம் இந்த வரைபடத்திலிருந்து காண இயலுகின்றது. இப்போது நம்முடைய முக்கோண சமநிலை விதியின்படி உறுப்பு மதிப்புகளை, அதாவது மெம்பர்ஷிப் வால்யூஸ் நாம் கணக்கிடுகின்ற பொழுது அவற்றுக்கு பின்வருமாறு கணக்கிடப்படுகின்றது. L1 என்னும் அந்த இடுவரலினுடைய உறுப்பினர் மதிப்பானது 0.8 என்றும், அதேபோல I1 என்னும் அந்த இடுவரலினுடைய M உறுப்பு மதிப்பு 0.2 என்றும், I2 என்னும் இடுவரலுக்கான ஃபார் என்று அழைக்கப்படுகின்ற அந்த இடுவரலின் உறுப்பு மதிப்பானது 0.8 ஆகவும், வெரி ஃபார் என்று அழைக்கப்படுகின்ற IL உறுப்பு மதிப்பு 0.2 ஆகவும் அமையப்பெற்றுவதை நாம் இந்த படத்திலிருந்து அறிந்து கொள்ளுகின்றோம். இப்போது இந்த 9 விதிகளில் 4 விதிகள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. இவற்றை ஃபயர்டு என்று குறிப்பிடுவார்கள். அதாவது ஃபயர்டு ரூல்ஸ். இந்த 4 விதிகள் மட்டுமே 9 விதிகளிலிருந்து எடுத்து நாம் செயலாக்கப்படுகின்றன. அவை உதாரணமாக R1, R2, R3, R4. R என்பது ரூல் என்பதை குறிக்கும். இந்த 4 ரூல்களை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் இங்கே காணுகின்றோம். முதலாவது ரூல் என்ன சொல்கிறது என்றால், I1 என்பது லோ ஆகவும் I2 என்பது ஃபார் ஆகவும் இருந்தால், அதேபோல விதி 2 R2 என்ன குறிப்பிடுகின்றது என்றால், I1 என்பது L ஆகவும் I2 என்பது வெரி ஃபார் ஆகவும் இருந்தால் என்ன செய்வது? R3 என்னும் ரூல் எதை சுட்டுகின்றது என்றால், I1 என்பது மீடியம் ஆகவும் I2 என்பது ஃபார் ஆகவும் இருந்தால் என்ன செய்வது? அதேபோன்று R4 என்ன குறிப்பிடுகின்றது என்றால், I1 என்பது M ஆகவும் I2 என்பது வெரி ஃபார் ஆகவும் இருக்கும்போது என்ன செய்வது? இதற்கான விதிகளை நாம் இங்கே காணுகின்றோம். இப்போது இந்த விதிகளினுடைய வாயிலாக அவற்றினுடைய கனம், அதாவது வெயிட் என்று அழைக்கப்படுகின்ற W1, W2, W3 மற்றும் W4 ஆகிய 4 கன மதிப்புகள் பின்வருமாறு கணக்கிடப்படுகின்றன. முதலாவதாக W1 நமக்கு கணக்கிடப்படுகின்ற போது மேற்கூறிய L மற்றும் ஃபார் ஆகிய மதிப்புகளினுடைய பெருக்கு தொகையை நாம் எடுத்துக்கொள்கின்ற போது 0.8 மற்றும் 0.8 ஆகியவற்றை பெருக்கி வருகின்ற 0.64 என்னும் மதிப்பில் 0.6 என்று அதனுடைய தசம சுத்தமாக நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அதேபோன்று அதனுடைய அடுத்த R2 என்னும் மதிப்பில் 0.16 என்னும் மதிப்பினையும், R3க்கு 0.16 என்னும் மதிப்பினையும், R4 ஆகிய ரூலுக்கு 0.6 என்னும் மதிப்பினையும் நாம் தொடர்ச்சியாக நாம் பெறுகின்றோம். இந்த விதிகளுக்கான விடுவரல் மதிப்புகளை, கான்சிக்வெண்ட் வேல்யூஸ் என்று நாம் குறிப்பிட்ட அந்த விடுவரல் மதிப்புகளை பின்வருமாறு நாம் கணிக்கின்றோம். இந்த 4 மேற்கூறிய விதிகளின் வாயிலாக இவை கணிக்கப்படுகின்றன. ஏற்கனவே இந்த 4 விதிகளை நாம் கண்டிருக்கின்றோம். Y1, Y2, Y3 மற்றும் Y4 ஆகிய இந்த 4 விதிகளுக்காக நாம் இப்போது அவற்றுக்கான வேல்யூஸ் அல்லது மதிப்புகளை நாம் உள்ளீடு செய்கின்ற போது I1 + 2I2 என்னும் அந்த இடுவரல் மதிப்புகளின் வாயிலாக 10.4 என்னும் மதிப்பு Y1 என்னும் விடுவரலுக்கு வழங்கப்படுகின்றது. அதேபோல Y2 என்னும் விடுவரலானது 12.6 என்னும் மதிப்பினை பெறுகின்றது. Y3 என்னும் விடுவரலானது 16.4 என்னும் மதிப்பினையும், Y4 என்னும் விடுவரலானது 18.6 என்னும் மதிப்பினையும் பெறுவதை நாம் காணுகின்றோம். இவற்றின் நிறைவாக நாம் காணுகின்ற போது நாம் ஏற்கனவே கண்ட சமன்பாட்டின் அடிப்படையில் Wi into Yi என்பதனுடைய சம்மேஷனை எடுத்துக்கொண்டு அதனை Wiயினுடைய சம்மேஷன் வாயிலாக, அவற்றினுடைய கூட்டுத்தொகையின் வாயிலாக நாம் வகுக்கின்ற போது நம்முடைய விடுவரல் மதிப்பினை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இது ஒரு கிறிஸ்ப் வேல்யூவாக நமக்கு வந்தடைகின்றது. ஏற்கனவே நாம் கண்டதைப் போல இந்த சுகுனோ மாடல் அல்லது சுகுனோ மாதிரியானது நமக்கு ஒரு கிறிஸ்ப் இன்புட்டை நமக்கு வழங்குகின்றது. மேற்கூறிய W1, Y1 ஆகியவற்றினுடைய மதிப்புகளை நாம் இங்கே பதிலீடு செய்கின்ற போது, சப்ஸ்டியூட் செய்யும் போது W1, Y1, W2, Y2, W3, Y3, W4 and Y4 ஆகியவற்றினுடைய மதிப்புகளை நாம் இங்கே உள்ளீடு செய்கின்ற போது 12.04 என்னும் மதிப்பினை நாம் பெறுகின்றோம். இவை பொதுவாக நம்முடைய சுகுனோ ஃபஸி மாடலானது எவ்வாறு செயல்படுகின்றது என்பதை குறித்த ஒரு சுருக்கமான பார்வையாகும். இதனை தொடர்ந்து ஃபஸி கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், அதாவது
ஒரு தெளிவிலி கட்டுப்பாட்டு அமைப்பு எவ்வாறு இயங்குகின்றது என்பதை இந்த காணொளியின் வாயிலாக நாம் காண இருக்கின்றோம். முதலாவதாக இந்த தெளிவிலி கட்டுப்பாட்டு அமைப்பானது எதற்காக தேவைப்படுகின்றது என்றால், இது ஒரு குறிப்பிட்ட விதி தொகுப்பின்படி செயலாற்றி ஒரு கண்காணிக்கத்தக்க மற்றும் கட்டுப்படுத்தத்தக்க இடுவரலின் மீது இது செயல்பட்டு வருகின்றது. உதாரணமாக நாம் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் என்னும் பிரிவினை கொண்டு நாம் ஆராய்கின்ற போது அப்சர்வபிள் அண்ட் கண்ட்ரோலபிள் என்று குறிப்பிடுவார்கள். சில இடுவரல்களை, சில இன்புட்ஸ் ஆகியவற்றை பொறுத்தவரை நம்மால் கண்காணிக்க மட்டுமே முடியும், நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. சில இடுவரல்களை நாம் கட்டுப்படுத்த முடியும், ஆனால் அவற்றை கண்காணிக்கக்கூடிய வல்லமை நமக்கு வாய்த்திராது. ஆனால் கண்காணிக்கத்தக்க மற்றும் கட்டுப்படுத்தத்தக்க போத் அப்சர்வபிள் அண்ட் கண்ட்ரோலபிள் என்னும் தகுதியினை பெற்றிருக்கக்கூடிய இடுவரல்களின் மீது மட்டுமே இந்த தெளிவிலி கட்டுப்பாட்டு அமைப்பானது செயலாற்ற முடியும். அத்தகைய ஃபசி கண்ட்ரோல் சிஸ்டத்தின் ஒரு உதாரணத்தை நாம் இங்கே காணுகின்றோம். உதாரணமாக இங்கே 2 விதமான மாறிகளை நாம் காணுகின்றோம். ஒன்று வெப்பநிலையை குறித்தது, மற்றொன்று எண்ணெய் விலையை குறித்தது. இவற்றின் இரண்டுக்கும் இடையே உள்ள தொடர்பினை கொண்டு எவ்வாறு நம்முடைய ஒரு சாதனத்தினுடைய வெப்பநிலையை நாம் அதிகரிக்க வேண்டும் அல்லது குறைக்க வேண்டும் என்பதை குறித்த ஒரு டேபிளாக, அட்டவணையாக இது வழங்கப்பட்டுள்ளது. இங்கே நாம் உதாரணத்துக்கு காணுகின்ற போது எண்ணெய் விலையானது மலிவாகவும் நம்முடைய வெப்பநிலை குளிர்ச்சியாகவும் இருக்கின்ற போது இது உயர வேண்டும், உயர்வு என்னும் நிலை எட்டப்படுகின்றது. அதே போல எண்ணெய் விலை சாதாரணமாகவும் வெப்பநிலை சூடாகவும் இருக்கின்ற போது அது குறைக்கப்பட வேண்டும் என்னும் விதியினை நாம் இங்கே காணுகின்றோம். இவ்வாறு இந்த விதி தொகுப்பானது செயலாற்றி வருகின்றது. ஓர் உதாரணத்திற்கு மேலும் நாம் காணுகின்ற போது, ஒரு அறையிலே இயங்குகின்ற ஒரு விசிறியினுடைய வேகத்தை நாம் ஒரு ஃபசி கண்ட்ரோலர் வாயிலாக நாம் கட்டுப்படுத்த இயலும். எவ்வாறு கட்டுப்படுத்துவது? இதற்கு நமக்கு உதவி செய்வதற்காக ஒரு உணரி, அதாவது ஒரு சென்சார் நம்முடன் செயலாற்றுகின்றது. அந்த சென்சார் அல்லது உணரி அறையினுடைய வெப்பநிலையை அறிந்து கொண்டு அதனை கட்டுப்படுத்தி, அதாவது கண்ட்ரோலருக்கு வழங்கி அவற்றின் வாயிலாக விசிறியினுடைய வேகத்தை எவ்வாறு கூட்டுவது அல்லது குறைப்பது என்பது குறித்த விளக்கத்தினை இது வழங்குகின்றது. நாம் நன்கு அறிந்ததைப் போல ஒரு கட்டுப்படுத்தி என்பது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் ஒரு சாதனத்தை இயங்கச் செய்வதாகும். உதாரணமாக நாம் ஏர் கண்டிஷனர் என்று குறிப்பிடுகின்ற போது அதனுடைய வெப்பநிலை ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு தாழ்வாகவோ அல்லது உயர்வாகவோ செல்லாமல் அறையினுடைய வெப்பநிலையை சமநிலையில் வைத்திருப்பதாகும், அல்லது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் வைத்திருக்க செய்வதாகும். அதுபோல நாம் ஒரு தெர்மோஸ்டேட் உதாரணத்தை நாம் எடுத்துக்கொண்டால், ஒரு ஃபசி வாயிலாக உருவாக்கப்பட்ட ஒரு தெளிவிலி வெப்பச்சீராக்கி அல்லது ஃபசி தெர்மோசேட் உதாரணத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற போது வெப்பநிலையை எவ்வாறு நாம் கணக்கிடுகின்றோம்? உதாரணமாக 78 டிகிரி வெப்பநிலை ஒரு கிறிஸ்ப் இன்புட் வாயிலாக நாம் இதை காணுகின்ற போது இது பெரும்பாலும் ஒரு அதிகபட்ச வெப்பநிலையாகவோ அல்லது குறைந்தபட்ச வெப்பநிலையாகவோ கணக்கிடப்படலாம். ஆனால் ஒரு ஃபசி அளவுகோலின் வாயிலாக நாம் இதை காணுகின்ற போது 60% இது மிதமான வெப்பநிலை, 20% சூடான வெப்பநிலை என்ற ஒரு வரையறைக்குள் நாம் இதை கொண்டு வருகின்றோம். இவற்றினுடைய இந்த விதி தொகுப்பினுடைய அடிப்படையில் நம்முடைய வெப்பநிலையை நாம் அறிந்து கொண்டு விசிறியினுடைய வேகத்தை அதற்கேற்ப ஒழுங்குபடுத்தி, அதாவது கூட்டி அல்லது குறைத்து அறைக்கு உகந்த வெப்பநிலையில் அந்த விசிறியினுடைய வேகத்தை ஒழுங்குபடுத்தி அதற்றின் வாயிலாக அறையினுடைய வெப்பநிலையை ஒரு உகந்த, அதாவது ஆப்டிமல் என்று குறிப்பிடுகிறோம் அல்லவா, அத்தகைய உகந்த வெப்பநிலையில் இருப்பதற்காக அது உதவி செய்கின்றது. இது இதனுடைய பயன்பாடாகும். ஒரு தெளிவிலி கட்டுப்பாட்டு அமைப்பினை எவ்வாறு வடிவமைப்பது? இது அதனுடைய இடுவரல் மற்றும் விடுவரல், அதாவது இன்புட் மற்றும் அவுட்புட் ஆகியவற்றை பொறுத்து அமைக்கப்படுவதாகும். இதற்காக எளிய விதிகள் நமக்கு வழங்கப்படுகின்றன. இதனுடைய அடிப்படை தத்துவத்தை நாம் எடுத்துக்கொள்கின்ற போது அறுதி இடுவரல், அதாவது ஒரு கிறிஸ்ப் இன்புட் இதனுடைய தெளிவிலி மதிப்பிற்கு மாற்றப்படுகிறது, அதனுடைய ஃபசி வேல்யூவாக மாற்றப்படுகிறது. ஒரு கிறிஸ்ப் இன்புட் ஆனது அதனுடைய ஃபசி வேல்யூவுக்கு மாற்றப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து அந்த விதி மதிப்பீட்டின்படி தெளிவிலி விடுவரல் மதிப்புகள் கணக்கிடப்படுகின்றன. இந்த ஃபசி அவுட்புட் வேல்யூஸ் அவற்றின் வாயிலாக கணக்கிடப்படுகின்றன. இந்த ஃபசி அவுட்புட் நாம் கணக்கிட்ட பிறகு அவற்றை மீண்டும் நாம் கிறிஸ்ப் இன்புட்டாக மாற்றப்பட வேண்டியுள்ளது, அதாவது அறுதி மதிப்பாக மாற்ற வேண்டியுள்ளது. இது நம்முடைய 3வது படிநிலையாகும். இந்த 3 படிநிலைகளும் ஒவ்வொரு கண்ட்ரோலர் சிஸ்டங்களிலும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல இது பல்வேறு விதமான இயந்திரங்களில் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ளது. உதாரணமாக நாம் நம்முடைய துணி துவைக்கின்ற இயந்திரமாகிய வாஷிங் மெஷினை நாம் எடுத்துக்கொண்டாலும், ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் என்று வழங்கப்படக்கூடிய குளிர்சாதன பெட்டியை நாம் எடுத்துக்கொள்கின்ற போதும் அவற்றில் இதுபோன்ற ஃபசி கண்ட்ரோலர்கள் செயல்பட்டு வருவதையும் அவற்றின் வாயிலாக அவற்றினுடைய செயல்பாடு சீராக அமைக்கப்படுவதையும் நாம் பல்வேறு உதாரணங்களின் வாயிலாக காணுகின்றோம். இப்போது நம்முடைய மற்றொரு
பொருளாகிய தெளிவிலி வேலிகள் அல்லது தெளிவிலி எல்லைகள் என்று வழங்கப்படுகின்ற ஃபசி ஹெட்ஜஸ் குறித்து நாம் காண உள்ளோம். இந்த தெளிவிலி வேலிகள் என்பன எதற்காக நமக்கு தேவைப்படுகின்றன என்றால், நம்முடைய மொழியில் நாம் சில விஷயங்களை பயன்படுத்துகிறோம் அல்லவா. உதாரணமாக, இது மிகவும் சூடாக உள்ளது, இது மிகவும் குளிர்ச்சியாக உள்ளது, இது மிக மிக சூடாக உள்ளது, இது மிகவும் இனிப்பாக உள்ளது, இது மிகவும் கசப்பாக உள்ளது. இவ்வாறு பல்வேறு விதமான வழிகளில் நாம் நம்முடைய மொழியை பயன்படுத்தி வருகின்றோம். ஆனால் நம்முடைய கணினியை பொறுத்தவரை அல்லது கணிதத்துறைகளை பொறுத்தவரை நாம் எண்களின் வாயிலாகவே எதையும் நாம் வெளிக்காட்ட வேண்டியுள்ளது. இவ்வாறு எண்களின் வாயிலாக நாம் ஒரு விஷயத்தை தெரிவிக்கின்ற போது அவற்றின் வாயிலாக மொழியினுடைய வேலிகளை எவ்வாறு உள்ளே கொண்டு வருவது, அவற்றை எவ்வாறு எண்களின் வாயிலாக நாம் உரைப்பது என்பதற்கான ஒரு பாலமாக விளங்கக்கூடியதுதான் இந்த ஃபசி ஹெட்ஜஸ் என்னும் இந்த தெளிவிலி வேலிகளாகும். உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கொண்டால் ஆங்கில மொழியிலே கீழ்காணும் 3 சொற்றொடர்களை நாம் காணலாம். X is very hot is true. X என்பது மிகவும் சூடாக உள்ளது, இது உண்மை. Y is cool is very true. Z is very tasty is very true என்று நாம் 3 விதமான வாக்கியங்களை இங்கே காணுகின்றோம். இவற்றுக்கிடையே உள்ள உறவுகளை நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது இந்த மொழி வேலிகளை எவ்வாறு நாம் ஒரு கணித சமன்பாட்டின் வாயிலாக தெரிவிக்க முடியும் என்பதை நாம் காணுகின்ற போது பெரும் குழப்பம் நமக்கு நேரிடுகின்றது. இந்த சமயத்தில் ஃபசி லாஜிக் நமக்கு இந்த ஃபசி ஹெட்ஜஸ் வாயிலாக ஒரு வாயிலை நமக்கு திறந்து விடுகின்றது. உதாரணமாக வெரி என்று குறிப்பிடுவதற்கு பதிலாக அந்த மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷன் எதுவாக அமைந்துள்ளதோ, உதாரணத்துக்கு மியூ எக்ஸ் என்று நாம் எடுத்துக்கொண்டால் அந்த மியூ எக்ஸினுடைய இருபடி நிலையை, அதாவது மியூ எக்ஸ் ஸ்கொயர் என்னும் வேல்யூவை என்னும் மதிப்பினை அந்த வெரி என்னும் சொல்லுக்கு அது இங்கே வழங்குவதை நாம் காணலாம். வெரி வெரி என்றால் எவ்வாறு குறிப்பிடுவது? அதனை மியூ எக்ஸ் டு த பவர் ஆஃப் 4 அதனுடைய 4ஆம் படிநிலை, அதனுடைய 4ஆம் வர்க்க நிலை என்று நாம் இதனை குறிப்பிடலாம். மேலும் எக்ஸ்ட்ரீம்லி என்று குறிப்பிடுகின்ற போது அதை எவ்வாறு குறிப்பிடுவது? அதனுடைய முப்படி நிலையாக நாம் குறிப்பிடுகின்றோம். மியூ ஆஃப் எக்ஸினுடைய முப்படி நிலையாக மியூ ஆஃப் எக்ஸ் கியூப்டு என்று எக்ஸ்ட்ரீம்லி என்னும் சொல்லை நாம் மொழிபெயர்க்கின்றோம். அதே போன்று மோர் ஆர் லெஸ் என்று நாம் குறிப்பிடுகின்ற போது அந்த குறிப்பிட்ட மெம்பர்ஷிப் வேல்யூ அல்லது மியூ ஆஃப் எக்ஸினுடைய வர்க்க மூலத்தை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். டு த பவர் ஆஃப் ஹாஃப் என்றால் அதனுடைய வர்க்க மூலம் என்பது பொருளாகும். இவ்வாறு நம்முடைய எளிமையான மொழியிலே நாம் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு கட்டமைப்புகளை, பல்வேறு எழுத்து ரீதியான மொழி ரீதியான வேலிகளை எவ்வாறு கணித சமன்பாடுகளுக்கு பெயர்ப்பது என்பதற்கும் ஃபசி சிஸ்டம்ஸ் நமக்கு பெரிய அளவிலே உதவி செய்வதாக அமைந்துள்ளது. இந்த காணொளியின் வாயிலாக நாம் காணுகின்ற போது பல்வேறு விதமான பயணிகளில், பல்வேறு விதமான செயலிகளில் இந்த ஃபசி லாஜிக், ஃபசி செட்ஸ் மற்றும் ஃபசி கண்ட்ரோலர் ஆகியவற்றினுடைய பயன்பாடுகள் தொடர்ந்து இருந்து வருகின்றன. இவற்றின் வாயிலாக நாம் காணுகின்ற போது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் பல்வேறு விதமான நவீன இயந்திரங்களையும் மனித மூளையை ஒட்டிய செயல்பாடுகளை நிர்ணயிக்கக்கூடிய அல்லது செயல்படுத்தக்கூடிய இயந்திரங்களையும் நாம் வடிவமைப்பதற்கு இந்த ஃபசி லாஜிக் பெரும் துணையாக மனித குலத்திற்கு வழங்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. இது குறித்த மேலும் விரிவான பார்வையை காண்பதற்கு இந்த பார்வை நூலை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.